ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா சீரியலில் அடுத்த எபிசோடுக்கான ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா, வீராவும் மாறனும் அவங்களோட கடைக்கு வராங்க. கடை கதவு திறந்துட்டு உள்ளே பார்க்கும்போது கடையில் யாருமே இல்லை. என்ன யாரையும் காணோன்னு மாறன் கேட்கும்போது பலூன்லாம் வெடித்து கலர் பேப்பர்ஸ்லாம் அவங்க மேலே வந்து விழுது. அதை பார்த்த வீராவும் மாறனும் சந்தோஷப்படுறாங்க. கடையில் வேலை பார்க்குற ஆட்கள் எல்லாரும் வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. என்ன திடீர்னு இப்படி சர்ப்ரைஸ் பண்ணுறீங்கன்னு மாறன் கேட்க, அன்னைக்கு அண்ணி மட்டும் சிங்கிளாக வந்து கோச்சிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு தானே நீங்கள் கப்புள்ஸாக வந்திருக்கீங்க, அதான் செலிப்ரேஷன் பண்ணலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அண்ணேன்னு சொல்கிறாங்க. சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு மாறன் சிரிச்சுட்டே வீராவை பார்க்க வீரா முறைக்கிறாங்க. இவ வேற முறைக்கிறாளே, இதுக்கும் நான் தான் காரணம்னு சொல்லுவா. இங்கே பாரு, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு மாறன் அவங்களோட காதில் சொல்கிறாரு. வலுக்கட்டாயமாக நீங்கள் அண்ணியோட கழுத்தில் தாலி கட்டியிருந்தாலும் அவங்க உங்களை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாங்களே, சூப்பர் அண்ணின்னு வீராவை மற்றவங்க எல்லாரும் பாராட்ட, வீரா மாறனை பார்த்து உள்ளே வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்ல, எதுவாக இருந்தாலும் சபையிலே பேசிக்கலான்னு மாறன் சொல்கிறாரு. உள்ளே வாடான்னு சொல்லிட்டு வீரா கோவமாக போகிறாங்க. அதான் அண்ணி கூப்பிட்றாங்கல்ல, போய் தனியாக பேசிட்டு வாங்க அண்ணன்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆள் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு மாறன் வெளியே போகிற வாசலை பார்த்து போகிறாரு. அண்ணன், அப்படி போனீங்கன்னா நீங்கள் வெளியே போயிடுவீங்க, இந்த பக்கமாக போங்கன்னு இன்னொரு ஆள் சொல்கிறாரு. தெரிஞ்சுதாண்டா போகிறேன், இவனுங்க வேற விட மாட்டானுங்க போல இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன நடந்தாலும் நடக்கட்டும்னு மாறன் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே உள்ளே போகிறாரு. கடையில் எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வீராவும் அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. மாறனை பார்த்ததும் வீரா, எங்கள் வீட்டுக்கு போகணும், போகிறதுக்கு முன்னாடி கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு போகலான்னு சொல்லி மாறனுடைய பைக்கில் ஏறிக்கிறாங்க. வீரா மாறனோட இடுப்பில் கையை வச்சு பிடிச்சிக்கிறாங்க. மாறன் அதை பார்த்தே ஷாக் ஆகிறாரு. அப்புறமா கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வீராவோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே கண்மணியும் நிற்கிறாங்க. வீராவும் மாறனும் ஒன்றா சேர்ந்து வந்து இறங்குறத பார்த்து வீராவோட அம்மாவும் தங்கச்சியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கண்மணி கோவமாகவே நிற்கிறாங்க. கண்மணியை வெறுப்பேற்றுறதுக்காகவே வீரா மாறன் கூட க்ளோஸாக இருக்கிறது மாதிரி நடிக்கிறாங்க. அப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீரா வலிக்கு விழ மாறன் தாங்கி பிடிக்கிறாரு. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும்போதே கதவு திறக்கிற சத்தம் கேட்குது. மாறன் யாருன்னு நிமிந்து பார்க்கும்போது வீரா உள்ள வராங்க. அப்போ இது யாருன்னு சொல்லி மாறன் அவரோட கையை பார்க்க அங்கே யாருமே இல்லை. ஓ, இதுவும் கனவு தானான்னு நினைக்கிறாரு. வீரா மாறன் கிட்ட, நான் வெளியே உங்ககிட்ட க்ளோஸாக இருக்கிறத வச்சு அதையே அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு என்கிட்ட நெருங்கி வரணும்னு நினச்சேன், நான் உன்னை கொன்னுருவேன்னு சொல்லிட்டு கோவமாக வெளியே போகிறாங்க. கண்டிப்பாக நீ மாறுவ வீரா, என்னை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுப்ப, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குதுன்னு மாறன் அவரோட மனசில் நினைக்க இந்த எபிசோட் ப்ரோமோ முடியுது.